ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த செஷனில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட PYQ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அரௌண்ட் 5 to 6 செஷன்ஸ் வந்து எனக்கு வந்து தேவைப்படும், ரைட்? ஸோ ஈச் செஷன் ஒவ்வொரு செஷன்லேயுமே நம்ம வந்து ஒரு 17-18 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஆன் அன் ஆவரேஜ் நம்மளுக்கு 20-23 வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 90-95 சம்ஸ் வந்து இருக்குது, ரைட்? ஸோ ஒரு 6 செஷன்ஸ் மேக்ஸிமமாக வச்சு நம்மளால் வந்து எல்லா PYQமே சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ தியரி நம்ம வந்து பார்த்துருந்த எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோட அப்ளிகேஷன் மாதிரி தான் இங்கே சம்ஸ் வந்து இருக்க போகுது, ஃபைன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்க போகிற சம் வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஓவராலாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர், இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது, ரைட்? ஸோ இந்த சாப்டரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பின்னாடி நிறைய ஈஸியான சாப்டர் எல்லாமே வரும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12th மற்ற எல்லா சாப்டருமே பில்ட் ஆகும், ரைட்? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி சம்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, ஃபைன். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ வயர் இஸ் கேபிட்டல் RO. அப்போ ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஓகே, ஆர்ன்னு சொல்லிட்டாங்க வேரியபிளில். இஃப் இட் இஸ் மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச் டு n டைம்ஸ், அதை நம்ம வந்து உருக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம், ஃபைன். எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம்னா n டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அந்த ஒரிஜினல் லென்த்தை விட நம்ம வந்து n டைம்ஸ் வந்து சம் ஃபேக்டரால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ரைட்? இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் வில் பி. அப்போ n டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு கொடுக்காம என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ புது ரெசிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னில் நான் என்னங்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்துச்சுனாலே வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், ரைட்? ஏன்னா அதே மெட்டீரியல் அப்படியே நம்ம மெல்ட் பண்ணி நம்ம வேறு ஷேப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட் ஸ்டடியிலையுமே எனக்கு வந்து வால்யூம் வந்து சேமாக இருக்கும், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹிடன் ஹிண்ட் வந்து எனக்கு என்னென்னா வால்யூம் V1 வில் பி ஈக்குவல் டு வால்யூம் V2, ரைட்? ஸோ அதான் இங்கே வந்து ஹிண்ட்டு. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இனிஷியலாக இருக்க போகிறது வால்யூம் வந்து நம்ம வயருக்கு வந்து என்னென்னா சிலிண்டர் மாதிரி கன்சிடர் பண்ண முடியும். அப்போ ஏரியா டைம்ஸ் லென்த் வந்து எனக்கு வந்து வால்யூம் வந்து கொடுக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து வால்யூம்க்கு பதிலாக இனிஷியல் வால்யூம் நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னா ஏரியா A1, அதோட லென்த் வந்து எனக்கு வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா let me call it as L, ஓகே? ஸோ இனிஷியல் ஏரியா வந்து A1, அதோட லென்த் வந்து L, ஃபைன். அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபைனல் வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா A2 ஏரியா, அதோட லென்த் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், இட் இஸ் ஸ்ட்ரெச்ட் n டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். இனிஷியல் லென்த் வந்து L, ஃபைனல் லென்த் வந்து NLன்னு இருந்திருக்கணும், ரைட்? இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே அப்படி நம்ம போடுறது தான். அப்போ A1L which is equal to A2 n times L. அப்போ இது நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து A2 வந்து கிடச்சிரும், ரைட்? அப்போ A2 வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா A2 வில் பி ஈக்குவல் டு L வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட், ரைட்? A2 வந்து இட் வில் பி ஈக்குவல் டு A1 டிவைடட் பை n, ஃபைன். ஸோ நம்ம இப்போ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா ஏரியா எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ், புது ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கரெக்ட்? அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் ரிலேட் பண்ணி எனக்கு என்ன வந்துருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் R வில் பி ஈக்குவல் டு ரோ L டிவைடட் பை A, ரைட்? ஸோ தியரியில் பார்த்தா தான் லென்த் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஏன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாகும் போது எனக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியும். அதனால வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியும்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். லென்த் அதிகமாகுது அப்படின்னா அந்த கொலிஷன் வந்து அதிகமாகிட்டே போகும். அடுத்தடுத்து இடிச்சு போகிறது வந்து எனக்கு வந்து லேட் ஆகும். தேர்ஃபோர் லென்த் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆக போகிற எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்க போகுது, உள்ளே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்க போகுது. தேர்ஃபோர் எனக்கு அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ தியரியில் பார்த்துருந்தது தான். அப்போ R which is equal to rho L by A, ரைட்? ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று R1 R2 நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன், கரெக்ட்? ஸோ இனிஷியலாக இருக்க போகிறது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா L, ஏரியா வந்து எனக்கு வந்து எப்படி வச்சுக்கலாம், நம்ம A1ன்னு கன்சிடர் பண்ணிடலாம், ரைட்? ஃபைன். அப்புறம் செகண்ட் கேஸில் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் R2 அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், R டேஷ் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் வந்து இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அப்படி தான் நம்ம எடுத்திருப்போம். அப்போ ரோ ஃபைனலாக இருக்க போகிற லென்த் வந்து எனக்கு வந்து என்ன NL டிவைடட் பை ஏரியா வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் A2ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக A1 டிவைடட் பை n அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் லைக் ரோ, கரெக்ட், n ஸ்கொயர் நம்ம எழுதிட வேண்டியதான், ரோ L டிவைடட் பை A1ன்னு வந்து எனக்கு வந்து கிடைக்க போகுது, ஃபைன். ஸோ ரோ L டிவைடட் பை A1 வந்து வரப்போகுது. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம எதால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னா கேபிட்டல் ஆரால் ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். தட்ஸ் இட், ரைட்? ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு R டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் R, ஃபைன்.
அப்போ n ஸ்கொயர் r அப்படிங்கும்போது the answer here is like option 2, ரைட்? இந்த சம் வந்து புரிஞ்சுருக்கணும். சிம்பிளான சம் தான். வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம அன்னோன் ஏரியாவோட ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட எப்படி ரிலேட் ஆகிருக்கும்? R ஈக்குவல்ஸ் ரோ எல் பை ஏ, ரைட்? ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் முன்னாடி பார்த்துருந்தேன் அதே பேட்டர்ன் சம் தான். கொஷின் ரீட் பண்ணுறேன், புரியணும். A wire of resistance 4 ohm is stretched to twice its original length, right? அப்போ 4 ohmல ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு வயரை நான் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன். எப்படி? 2 டைம்ஸ் வந்து அதிகமாக. ஓகே, அங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர்லேயே கொடுத்தாச்சு, which is like twice its original length, right? The resistance of the stretched wire would be, அப்போ புது இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து நான் இனிஷியலாக இருந்த வந்து 4 ஓம் வந்து இருந்துச்சு, ரைட்? ரோ அதோட லென்த் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் இனிஷியலாக வந்து எல்லுன்னு இருந்துச்சு, டிவைடட் பை த ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்குவோம். ஃபைன். இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது நியூ ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லைக் அப்போ வந்து அது ஆர் டேஷ் ரோ, கரெக்ட்? அதுக்கப்புறம் லென்த் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2L. இட் இஸ் ஸ்ட்ரெச்சட் ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த், ரைட்? அப்போ 2Lன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடியே வால்யூம் பார்த்துருந்தது தான், அதனால் புரியணும். அது எப்படி இருந்ததுன்னா A/2 அது ஹாஃபாக டிக்ரீஸ் ஆகும், ரைட்? இது டபுள் த டைம்ஸ் லென்த் ஆச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்லேயே பார்த்தாலே தெரியும் அது ஹாஃபாக டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வரும், ரைட்? ஸோ ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன், புரியணும். இப்போ இதை ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நியூ ஆர் டேஷ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும், ரைட்? ஸோ ரோ எல் ஏ எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஃபைன். ஸோ யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ் 4 டிவைடட் பை ஆர் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு யூ வில் ஹேவ் லைக் டினாமினேட்டரில் வந்து ஒரு 1/4 வந்து வரப்போகுது. ஃபைன். ஸோ அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆர் டேஷ் வில் பி ஈக்குவல் டு 16 ஓம், கரெக்ட்? தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2, ரைட்? ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a wire of certain material is stretched slowly. ஓகே, அப்போ நம்ம வந்து வயர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் by 10%. ஸோ அப்போ நான் வந்து இனிஷியலோட 10% எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ வில் டூ இட். இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ புது ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆர் டேஷ் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி ரெண்டுமே சேம் தானே. அப்போ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ரெசிஸ்டிவிட்டி வந்து எனக்கு வந்து சேமாக இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணோம். அப்போ சேம்னு இருக்கணும், ரைட்? கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து மாறி இருக்கும். அப்போ முன்னாடி உள்ளதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக ஆப்ஷன் செகண்ட் பார்ட் வந்து எனக்கு வந்து சேமாக தான் இருந்திருக்கணும், ரைட்? ஆனால் ஃபர்ஸ்ட் இதை தான் நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ண போகுது விச் இஸ் லைக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா போத் ரிமைன் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கப்புறம் ஆப்ஷன் 2 and 3 வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி நாட் பாசிபிள். ஏன்னா செகண்ட் பார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து எனக்கு ரெண்டுமே சேம் இருக்கணும். ஆனால் ரெண்டுலேயுமே 1.1 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்லேயே நம்மளுக்கு வந்து சேம்னு செகண்ட் வர்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஒரு வேல்யூ வர மாதிரி இருக்கிறது என்னென்னா இட் இஸ் லைக் ஆப்ஷன் 4. அப்போ ஆப்ஷன் 4 தான் என்னோட ஆன்சராக இருக்கணும், ரைட்? ஸோ கொஷினை பார்த்தோன்னே ஆப்ஷன் 4னு நம்ம வந்து மார்க் பண்ணிட முடியும். எனிவே இதை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். முன்னாடி போட்டோம்ல சேம் பேட்டர்ன் தான். ஸ்ட்ரெச்டு பை 1.10%, ரைட்? அப்போ இனிஷியலாக வந்து எனக்கு வந்து லென்த் எல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட லென்த்தோட ஒரு 10% வந்து ஆட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ எல் ப்ளஸ் 10% ஆஃப் எல் இதான் என்னோட ஃபைனல் லென்த்தாக இருக்க போகுது. அப்போ 10% அப்படிங்கிறது 0.1. அப்போ 0.1ம் 1ம் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா வில் ஹேவ் லைக் 1.1 எல்லுன்னு எனக்கு வந்து வரப்போகுது. ஃபைன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லென்த். எல் டேஷ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. அப்போ இப்போ வந்து ஏரியா வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அஸ் யூஷுவல் அதே ஸ்டோரி மாதிரி தான். அது டினாமினேட்டரில் நம்ம போடுற மாதிரி தான் வரும், ரைட்? ஸோ இது வந்து 1.1 எல்லுன்னு நம்ம எழுத முடியும். இல்லைனா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும். அதுக்காக 11 டிவைடட் பை 10 எல்லுன்னு நான் வச்சுக்கிறேன், ரைட்? இப்போ நம்ம வால்யூம் போடுறோம் அப்படின்னா சேம் திங். அப்போ வால்யூம் வந்து இனிஷியலாக வந்து எனக்கு வந்து என்ன வந்ததுன்னா ஏஎல்னு இருக்கணும். ஃபைனல் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஏ டேஷ் எல் டேஷ்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து எல் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். விச் இஸ் லைக் 11/10 எல் டேஷ்க்கு பதிலாக நான் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன், கரெக்ட்? ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் ஏஎல் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் எல் டேஷ் 11/10 எல்லுன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். காட் இட்? அப்போ எனக்கு எப்பவும் போலயே எனக்கு எல் வந்து இட் கெட் கேன்சல்ட் அவுட். அப்படியே இது ஃப்ளிப் பண்ண மாதிரி வரும். இல்லைனா டினாமினேட்டரில் இருக்கும். தேர்ஃபோர் நியூ ஏ டேஷ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஏ டேஷ் வில் பி ஈக்குவல் டு
10A டிவைடட் பை 11 வந்து எனக்கு வந்து இருக்க போகுது, ரைட்? இப்போ நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா A டேஷ் என்னங்கிறது தெரியும். அஸ் யூஷுவல் தான், நான் முன்னாடி என்னவோ அதே தான் இங்கேயும். நம்மளுக்கு எல் எப்படி வருதோ அதே மாதிரியே டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து அந்த நம்பர் வர்ற மாதிரி வரப்போகுது. அப்போ அந்த A டிவைடட் பை 11/10ன்னு போடலாம், இல்லைனா 10A டிவைடட் பை 11, ரைட்? ஓகே, இப்போ நம்ம A டேஷ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எல் டேஷ் என்னங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா, என்னோட நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி போட்ட மாதிரி நியூ ரெசிஸ்டன்ஸ் போடுறோன்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? ஸோ இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. அப்போ நான் இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் டேஷ் ரோ எல்லுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 11/10 எல் டிவைடட் பை, ஓகே, ஏரியாவுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 10 டிவைடட் பை 11 ஏரியா ஏன்னு எனக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ நான் இதில் வந்து ரோ எல் ஏ வந்து கேன்சல் அவுட் பண்ணியாச்சு, ஃபைன். ஸோ ஜஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி ஃப்ளிப் பண்ணனா அது கெட் த ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணும்போது எனக்கு எப்படி வந்துருக்கணும்? ஸோ யூ ஹேவ் லைக் இதை ஃபஸ்ட்டு கீழேருந்து ஃப்ளிப் ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் லைக் 11 × 11 டிவைடட் பை 10 × 10ன்னு வந்திருக்க போகுது. அது திருப்பி ஃப்ளிப் ஆச்சு அப்படின்னா you have something like this 100 divided by 11 வந்து 121 வந்து வரப்போகுது, கரெக்ட்? ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் டேஷ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ ஆர் டேஷ் வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 1.21 டைம்ஸ் ஆர், ரைட்? 121 டிவைடட் பை க்ராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 121 டிவைடட் பை 100ன்னு வரப்போகுது, விச் இஸ் லைக் 1.21 ஆர், ரைட்? ஸோ டவுட் இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே. அப்போ இனிஷியலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் வில் இன்க்ரீஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் 1.21 டைம்ஸ், ரைட்? அதனை 1.21 டைம்ஸ் த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், ஃபைன். இதெல்லாம் முன்னாடி பார்த்துருந்தா ஒரே பேட்டர்ன் சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சர்டைன் வயர் ஆஃப் ரேடியஸ் இஸ் கேபிட்டல் ஆர். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் லைக் கேபிட்டல் ஆர் இஃப் இட்ஸ் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆர் போத் டபுள்ட், ஃபைன். ஸோ அப்போ இங்கே வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா அவங்க லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபைன். ஸோ அப்போ க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது, லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியிருந்துருக்கணும். அப்போ சேஞ்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இட் ஷுட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, ரைட்? அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு ஒரே ஒன்று தான் இருக்குது, ஃபைன். ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா இட் ஷுட் பி லைக் ஆப்ஷன் 2 தான் வரப்போகுது. ஏன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அன்சேஞ்சுன்னு இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ரெண்டுமே அன்சேஞ்சுன்னு வருது, ஆப்வியஸாக அது வந்து வரப்போகிறதே கிடையாது. ஆப்ஷன் 2 தான் இங்கே வந்து ஆன்சர். இருந்தாலும் அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம், ரைட்? அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனில் வந்து ஆர் டேஷ் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஆர் டேஷ் வில் பி ஈக்குவல் டு ரோ லென்த் டபுள் ஆகுது, ஸோ வில் புட் 2L, கரெக்ட், டிவைடட் பை த ஏரியா, ரைட்? ஸோ அப்போ இங்கே ஏரியாவுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஃபைன். ஏன்னா அவங்க வந்து ரேடியஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தேர்ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ரேடியஸ் வந்து டபுள் ஆகுது, ஃபைன். ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 2R த ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஃபைன். ஸோ அப்போ 2R த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4 × R ஸ்கொயர்னு எனக்கு வரப்போகுது, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆர் டேஷ் என்னங்கிறது டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை அப்படியே ஆரோட மேட்ச் பண்ணிட வேண்டியதான். ரேஷியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஆர் ரோ எல் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர்னு எனக்கு வந்து வந்திருக்க போகுது. தேர்ஃபோர் இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ரோ எல் பை ஆர் ஸ்கொயர், ரோ எல் பை ஆர் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும், ஃபைன். ஸோ அப்போ இது வந்து கேன்சல் அவுட் ஆகி யூ ஜஸ்ட் பி லெஃப்ட் வித் 2, ரைட்? டினாமினேட்டரில் வந்து 2 இருக்க போகுது. அப்போ என்னோட ஆர் டேஷ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஆர் டேஷ் வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 2. அப்போ ரேடியஸ் வில் பி ஹாஃப்ட், ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாஃப்ட், அதான் என்னோட ஆன்சர். Obviously, option 2 is my answer. The resistance will be halved and the specific resistance will remain unchanged, right? Doubt இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து a 6 volt battery is connected to the terminals of a 3 meter long wire, right? Of uniform thickness and resistance of 100 ohm. Fine. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வயர் இருக்குது, அந்த வயரோட லென்த் வந்து எனக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் லைக் 3 meters.
காட் இட். அதை வந்து நான் எதில் போய் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பேட்டரியில் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 100 ஓம். சரி, ஸோ அதான் ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அந்த வயர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 சென்டிமீட்டர். அப்போ ஏதாச்சும் ஒரு 50 சென்டிமீட்டர் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு வந்து இங்கே வந்து இந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல் வந்து கொடுத்தாச்சு. அதோட பொட்டென்ஷியல் வந்து இட் இஸ் லைக் 6 வோல்ட் பேட்டரி. ஓகே, ஸோ அப்போ அந்த 6 வோல்ட் பேட்டரி வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 மீட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா ட்ராப் ஆயிரும். கரெக்ட். இது எல்லாமே யூனிஃபார்ம் ஒரே மாதிரி மெட்டீரியல் தான். அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து 100 ஓம்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம சிமெட்ரிக்கல் ஆர்குமெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ 3 மீட்டர்ஸில் எனக்கு வந்து 6 வோல்ட் வந்து ட்ராப் ஆக போகுது. ரைட். அப்போ 1 மீட்டரில் எனக்கு வந்து எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கணும் அப்படின்னா 1/3 வந்து ட்ராப் ஆகிருக்கணும். ரைட். ஸோ லாஜிக்கே அதானே, 3 மீட்டர்ஸில் எவ்வளோ பிஹேவியர் இருக்கோ அதில் 1/3 வந்து அதோட 1/3 ஆஃப் த பிஹேவியர் இருக்க போகுது. ரைட். ஸோ அப்போ 6 வோல்ட் ட்ராப் ஆன இடத்துல ஃபார் 1 மீட்டர் எனக்கு வந்து எவ்வளோ ட்ராப் ஆகிருந்துருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 2 வோல்ட். ரைட். அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு வந்து 1 மீட்டர் கேட்கல, 50 சென்டிமீட்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ 50 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.5 ஹாஃப் த மீட்டர். ரைட். ஸோ அப்போ 1 மீட்டரில் எனக்கு 2 வோல்ட் ட்ராப் ஆகிருக்கு. அப்போ வந்து ஹாஃப் மீட்டரில் எனக்கு வந்து என்னன்னா 2க்கும் பாதி ட்ராப் ஆகிருக்கணும். ரைட். அப்போ 2ஓட பாதி வந்து இட் இஸ் லைக் 1. ரைட். தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் 1. ரைட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். கொஷினில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். A charged particle having drift velocity, ஸோ அவங்க வந்து VD வந்து கொடுத்துட்டாங்க. drift velocity சம் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க 3 × 10⁻⁻10. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மொபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட். ஸோ இது தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாகவே தெரியணும். நம்ம தியரியில் drift velocityயில் பார்த்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ drift velocity VD will be equal to மொபிலிட்டி வந்து மியூவில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்திருப்போம். மியூ டைம்ஸ் கேபிட்டல் E, வேர் E is the electric field. ரைட். ஸோ இப்படி தான் அது வந்து ரிலேட் ஆகணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மியூ என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட். அப்போ மியூ வில் பி ஈக்குவல் டு drift velocity டிவைடட் பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ drift velocity will be like 7.5 into 10⁻⁻4 டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3 into 10⁻⁻10க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். பவர்ஸை ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 10⁻⁻6. ஸோ இது கரெக்ட். யா. ஸோ அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் லைக் 2.15 will be like 2.5. ரைட். அப்போ 2.5 into 10⁻6 தான் என்னோட ஆன்சர், விச் இஸ் லைக் ஆப்ஷன் 2. ரைட். சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ மெட்டல் இஸ் 4 × 10⁻⁸ மீட்டர். ரைட். அப்போ வந்து மீன் ஃப்ரீ பாத்துங்கிறது நம்ம தியரியில் பார்த்துருந்த ஒரு கான்செப்ட் தான். ஒரு எலக்ட்ரானால் ஒரு கண்டக்டருக்குள்ளே அந்த கண்டக்டருக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்தில் உள்ள ஆட்டத்தில் கொலைட் ஆகாமல் போக முடியும் அப்படிங்கிறதா வந்து என்னென்னா இட் இஸ் லைக் மீன் ஃப்ரீ பாத். ரைட். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ மெட்டல் இஸ் 4 × 10⁻⁸ மீட்டர். ஃபைன். சரி. த எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் கேன் கிவ் ஆன் அன் ஆவரேஜ் 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி. அப்போ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி இருக்குது அப்படின்னா which can give on an average 2 electron volt energy to the electron in the metal. ரைட். அப்படின்னா என்னென்னா அங்கே செட்டப் ஆக போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த எலக்ட்ரான் மேலே எனக்கு வந்து ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற எனர்ஜி வந்து எனக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அடுத்த ஆட்டத்தில் மேலே கொலைடாகிறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரான் மேலே எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொடுக்க முடியும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே. ஸோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற யூனிட் வந்து நம்ம தியரியில் பார்த்துருக்க மாட்டோம். அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. இங்கே வந்து ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஆட்டம்ஸ் இருக்குது. ஃபைன். இதில் வந்து ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்க போகுது. அதில் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரான் வந்து உள்ளே வந்து மூவ் ஆக போகுது. ஃபைன். ஸோ அப்போ எலக்ட்ரான் வந்து அடுத்த ஆட்டத்தை கொலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரான் மேலே எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற எனர்ஜி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்க முடியும். ரைட். ஸோ அப்போ அதில் 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற எனர்ஜி வந்து கொடுத்துருந்துருக்க முடியும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து இருந்துருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலாக எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ டைனி மெஷர் ஆஃப் எனர்ஜி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். அப்போ வோல்ட் அப்படின்னா எனக்கு என்னது? இட் இஸ் லைக் ஜூல் பெர் கூலும். 1 கூலும் ஆஃப் சார்ஜ் மேலே எனக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வோல்ட். இப்போ 2 வோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் மேலே எனக்கு வந்து 2 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் லைக் 2 வோல்ட், ரைட்? இங்கே வந்து நம்ம டைனி மெஷருக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 எலக்ட்ரான் வோல்ட், 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இன்டர்ன் ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் மேலே எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி வந்து இட் இஸ் லைக் 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஜூலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைனி மெஷர் ஆஃப் எனர்ஜி. ஃபைன். ஸோ இங்கே வந்து நான் 1 எலக்ட்ரான் வோல்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் வந்து எனக்கு எவ்வளவு ஜூலுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் மேட்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கும்போது நான் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் என்னங்கிறத போட்டுருவேன். ஸோ ஜென்ரலாக வோல்ட் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ், ரைட்? அப்போ 1 வோல்ட் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ 2 வோல்ட்னா எனக்கு வந்து அந்த வயரில் அது வழியாக பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா லைக் 2 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கும். எப்போனா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து அது வழியாக ஃப்ளோ ஆயிருந்திருக்கும் போது, ரைட்? அதான நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ அப்போ இங்கே 1 வோல்ட் அப்படிங்கிறது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் ஆன் 1 எலக்ட்ரான். அதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் 1 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த சிச்சுவேஷனில் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும், ரைட்? சார்ஜ் ஆஃப் an electron into 1 joule per coulomb. ஃபைன். அப்போ இங்கே கூலும் கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு லெஃப்ட் ஓவர் எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல் வந்து எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் மேலே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம், ரைட்? ஓகே, ஸோ அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து அது வழியாக பாஸ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு வந்து 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி கிடச்சிருக்கும். அப்போ ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் அது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த சார்ஜ் மேலே ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல். பட் இது ரியல் டைமில் நம்ம 10⁻⁻19 யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஸ்மால் பேராமீட்டராக தெரியும். அப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எலக்ட்ரான் வோல்ட், 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அன் மெஷர் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அது வந்து என்ன மெஷர் அப்படின்னா இட்ஸ் லைக் மைக்ரோஸ்கோபிக் குவான்டிட்டி. ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது 10⁻⁻19 இருக்கும்போது அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு 1 எலக்ட்ரான் வோல்ட், 2 எலக்ட்ரான் வோல்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் நம்ம பின்னாடி ஃபிசிக்ஸில் செகண்ட் வால்யூமில் பார்க்கும்போது அந்த ஒரு சாப்டரில் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறதெல்லாம் ஒரு எலக்ட்ரான் ரிலேட்டடாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூல்ஸில் மெஷர் பண்ணுறதை விட எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் மெஷர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாலே அது வந்து ஜூல் மாதிரி ஒரு குவான்டிட்டி, ஒர்க்கை மெஷர் பண்ணுறதுக்குரிய ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃபைன். ஓகே, ஸோ அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் வில் பி ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல். அப்போ வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஒரு சார்ஜ் மேலே கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து அந்த கேப்பில் இருந்துருக்குன்னா 1 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சார்ஜ் அது வழியாக பாஸ் ஆகும்போது அந்த சார்ஜ் மேலே 1 எலக்ட்ரான் வோல்ட் இருந்திருக்கும், ரைட்? அதே இது அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இஃப் இட் வாஸ் லைக் 2 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகும்போது அது வழியாக எனக்கு வந்து அந்த எலக்ட்ரான் மேலே இருக்க போகிற எனர்ஜி வந்து இட் வில் பி லைக் 2 எலக்ட்ரான் வோல்ட், ரைட்? அதான் அந்த லாஜிக். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா இப்போ எதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சுன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ மெஷர் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ பொட்டன்ஷியல் V வில் பி ஈக்குவல் டு E டைம்ஸ் D, ரைட்? டிங்கிறது வந்து இங்கே வந்து டிஸ்டன்ஸ். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னா 4 × 10⁻⁸ மீட்டர். அது கரெக்டாக எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே இ என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வோல்டேஜ் வி என்ன அப்படிங்கிறதான் இங்கே நான் எனக்கு என்னன்னு தெரியல சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்? அவங்க வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க 2 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு ஒரு எலக்ட்ரான் மேலே கொடுத்துருக்கு, ரைட்? அப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த கேப்பில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து இருந்திருக்கணும்? 2 வோல்ட் இருந்திருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி அந்த ஸ்மால் இன்டர்வலில் அந்த சார்ஜ் மேலே எனக்கு வந்து கொடுக்க முடியும், ரைட்? பட் சரி, இந்த நோஷன் வந்து புரிஞ்சு வந்திருக்கணும். ஒரு 2 பிளேட் இருக்குது. ஒரு சைடு பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சைடு நெகட்டிவ் இருக்குது, ரைட்? கெப்பாசிட்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் வந்து நான் வந்து 2 வோல்ட்டுன்னு சொல்கிறேன். அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அது மேலே ஸ்டோர் ஆகிருக்க போகிற இங்கே வந்து நம்ம வந்து ஆப்போசிட் ஃபேவரபுளாக நம்ம வந்து கொண்டு போகிறோம். அப்போ வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும், ரைட்? அப்போ இது மேலே எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா 2 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு கைனடிக் எனர்ஜியாக இங்கே மாறி இருக்கும்.
ஓகே. அதே இது இந்த கேப்பில் வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரானை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருந்திருக்கணும் 1 எலக்ட்ரான் டைம்ஸ் 2 வோல்ட் விச் மீன்ஸ் 2 into 1.6 into 10 power minus 19 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரான் மேலே ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம், ரைட்? லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இங்கே நான் வோல்டேஜுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்போவுமே எதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னா 1 கூலுமை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஆனால் கொஷினில் எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெர் எலக்ட்ரானுக்கு வந்து எனக்கு வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா எனக்கு வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜுக்கு வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 2 வோல்ட், ரைட்? அப்படி ஸ்ட்ரைட்டாகவே அது மேட்ச் பண்ணுற மாதிரி வந்திருக்க போகுது, ஃபைன். இங்கே வந்து எனக்கு வந்து 2 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 2 ஜூல் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகியிருக்கும் ஃபார் ஒன் கூலும் ஆஃப் சார்ஜ். அதே இதுனா வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆகியிருக்கும், கரெக்ட்? அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பொட்டன்ஷியல் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, ரைட்? அதே லாஜிக் தான் இங்கே கூலும் கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து எனக்கு வந்து இட் வாஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 power minus 19, ரைட்? ஸோ அந்த லாஜிக் வந்து புரியணும். சால்விங் வந்து சிம்பிள் தான், அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து உள்ளே போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இங்கே வந்து நான் வோல்டேஜுக்கு பதிலாக பிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது சப்ஸ்டிடியூட் 2. ஓகே, இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 4 into 10 power minus 8ன்னு கொடுத்துட்டாங்க, ஃபைன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வில் பி ஈக்குவல் டு 2 divided by 4 into 10 power minus 8. ஓகே, அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இது நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 2. அப்போ 1/2 into 10 power 8ன்னு வந்துருக்க போது. அப்போ 0.5 into 10 power 8ன்னு இருக்க போது. அப்போ 0.5 வந்து 5 நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா the answer here is option 3. ஓகே, சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. சிம்பிளான சம் தான், சால்விங் எல்லாமே ஈஸி, ஃபைன். நம்ம வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா மட்டும் இதில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி உள்ள சாப்டரில் திருப்பி யூஸ் பண்ணுவோம். யூல் கெட் யூஸ் டு இட். ஜென்ரலாக எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு எலக்ட்ரானில் ஸ்டோர் ஆக போகிற எனர்ஜி, ஓகே, தட் வில் பி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட். அது வந்து ஒரு ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் குவான்டிட்டி. அந்த ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1.6 into 10 power minus 19 ஜூல், ரைட்? ஸோ இதான் தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கலர் கோடிங் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். த கலர் கோட் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் பிலோ, ரைட்? ஸோ அப்போ கீழே வந்து எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட கலர் கோட்ஸும் கொடுத்துருக்காங்க which is like yellow, violet, brown and then gold. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்வியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் டாலரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், ரைட்? ஸோ கடைசியாக கொடுத்துருக்க போகிற இந்த கோல்டு, சில்வர் இதெல்லாம் எனக்கு வந்து டாலரன்ஸ் வரும். ஸோ சில்வர் வில் பி லைக் 10%, இங்கே கோல்டுனால இட் இஸ் லைக் 5%, ரைட்? அப்போ 5% உள்ளதான் எனக்கு வந்து ஆன்சராக வரப்போகுது. இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத வச்சு நம்மளால் வந்து எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நம்பர்ஸ் என்னங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும், ரைட்? ஸோ பிபி ராய் தானே, ஸோ பிபி ராய் அப்படிங்கும்போது ஒய் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா இட் இஸ் லைக் 4, ஓகே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வயலட் வந்து வரப்போகுது, ரைட்? அப்போ பிபி ராய், அப்போ வயலட்டுக்கு வந்து ஜிபி, ஓகே. வி வந்து வயலட் வந்து வரப்போகுது which is like 7, ரைட்? ஒரு இது ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்போ ஒரு இது நம்ம குறைச்சிக்க வேண்டியதான். ஸோ அடுத்த வந்து 47, ஓகே. ப்ரௌனுக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிளாக்கு, ஸோ செகண்ட் ஒன் இஸ் லைக் ப்ரௌன், ரைட்? அப்போ அது வந்து 10 பவரில் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ ஆப்வியஸாக யூ வில் ஹேவ் இன்டூ 10 power 1, ஓகே. அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%, கோல்டுனால இட் இஸ் லைக் 5%, ரைட்? அப்போ அதை நம்ம இங்கே மேட்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எது வந்து இருக்கணும் அப்படின்னா 47ஓட மேட்ச் ஆகணும். ஸோ இங்கே எல்லாம் கிலோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து 470, ரைட்? அப்போ 470 ஓம், ஃபைன். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே 470 ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% டாலரன்ஸ் வந்து, ரைட்? Therefore the answer here is like option 4, right? ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a carbon resistor of 47 plus or minus 4.7 kilo ohm, right? ஸோ இது முன்னாடி கொடுத்துருந்தா அதே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபைன். is to be marked with rings of different colors for its identification. The color code sequence will be, right? ஸோ அப்போ இங்கே வந்து நான் கலர் கோடு என்னென்ன கலர்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகே. ஸோ 4க்கு வந்து நம்ம வந்து முன்னாடி பார்த்துருந்தது தான் இட்ஸ் லைக் எல்லோ, ரைட்? பிபி ராய், ஸோ இட் ஷுட் பி லைக் எல்லோ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ வந்து வரப்போகுது. அடுத்து 7க்கு வந்து நம்ம முன்னாடி சொன்னதான் இட் வில் பி லைக் வயலட், ரைட்? லாஸ்ட் சம்மும் இந்த சம்லேயும் அதே நம்பர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ யூ ஹேவ் லைக் எல்லோ அண்ட் தென் வயலட், ஓகே. இங்கே வந்து எனக்கு வந்து கிலோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 47 into 10 power 3, ரைட்?
அப்போ 10^3 அப்படிங்கும்போது 10^3 அப்படிங்கும்போது BBRO ரைட், ஆரஞ்சு வந்து வரணும், கரெக்ட். ஸோ அப்போ ஆரஞ்ச் அடுத்தது லைக் எல்லோ வயலட் ஆரஞ்ச். ஸோ அப்போ இந்த காம்பினேஷன் வந்து ஒன்று மட்டும்தான் இருக்க போகுது. அண்ட் தென் ஆப்வியஸாக இங்கே வந்து எனக்கு வந்து டாலரன்ஸ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். ஸோ அப்போ டாலரன்ஸ் அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் எவ்வளோ தூரம் அது ஃப்ளக்சுவேட் ஆகலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். இங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 4.7 டிவைடட் பை 47, கரெக்ட். அப்போ பர்சன்டேஜ் வில் பி லைக் 10%, தேர்ஃபோர் இட் இஸ் லைக் சில்வர், ரைட். ஃபைன், இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து கிராஃப் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் T ஃபார் அ காப்பர், ரைட். ஸோ இது நம்ம தியரியில் ஏற்கனவே பார்த்துருந்த ஒன்று தான். நம்மளுக்கு ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளோட மெட்டல்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கிராஃப் தான். எய்தர் இட் ஷுட் பி லைக் ஆப்ஷன் 1 வந்து வரணும், இல்லைனா ஆப்ஷன் 3 வந்து எனக்கு வந்து வரணும். ஓகே, ஸோ டிக்ரீஸ் வந்து ஆகாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே மெட்டல்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்குள்ள கொலிஷன், இன்டர்னல் கொலிஷன் ஜாஸ்தி ஆயிரும். அதனால ரெசிஸ்டிவிட்டி அதுக்கு ப்ரொபோஷனலாக ரைஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம், ரைட். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆப்ஷன் 1 3 பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கிராஃப் வந்து பார்த்துருந்துருப்போம், ரைட். ஸோ காப்பருங்கலாம் வந்து எனக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கர்வியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு சர்டன் ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்க போகுது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து அது வந்து ப்ரொப்போர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறது, கரெக்டாக லீனியராக இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும், ரைட். ஸோ தியரியில் பார்த்துருந்த ஒரு லாஜிக் தான், டவுட் இருக்கக்கூடாது. தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3. ஃபைன், அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து the solids which have negative temperature coefficient of resistance, ஓகே. ஸோ அப்போ இங்கே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ண சம்மு எதுக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட். ஸோ அப்போ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ்ல இருக்கும், அந்த ஆல்ஃபா, ரைட். இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நெகட்டிவ்ல இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரணும், ரைட். அது வந்து எங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா செமிகண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ஆப்ஷன் 4. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித், ஆப்வியஸாக ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் வந்து எனக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. தேர்ஃபோர் இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஆன்சர் இஸ் லைக் ஆப்ஷன் 1, ரைட். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். காப்பர் அண்ட் சிலிகான் இஸ் கூல்டு ஃப்ரம் 300 Kelvin to 60 Kelvin, ரைட். அப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும், ரைட். ஸோ அப்போ டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா காப்பருக்கு வந்து எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்வியஸாக இட் ஹேஸ் டு டிக்ரீஸ், ரைட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், ஏன்னா மெட்டல் தானே, இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இங்கே நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து குறைக்கிறோம், ஃபைன். அப்போ டெம்பரேச்சரை குறைக்கிறோம் அப்படின்னா ஒரு மெட்டலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிரும், ஃபைன். அதே இது வந்து எனக்கு செமிகண்டக்டருக்கு வந்து டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாகிடும், அது வேறு ஒன்று, ரைட். தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம் வந்து சும்மா ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் அஸ் அ சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ், ரைட். ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கறதுல எது வந்து சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டக்டர், இண்டக்டர், ஸ்விட்ச் இதெல்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ணுறது. ஃபியூஸ் தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ரைட். ஹை கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். தேர்ஃபோர் உள்ளே வந்து எனக்கு வந்து கரண்ட் வந்து சப்ளை ஆகாமல் ஸ்டாப் ஆயிரும், ஃபைன். ஸோ அதனால் என்னோடய எலக்ட்ரிக்கல் கேஜெட் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். காட் இட். ஸோ இதெல்லாம் சும்மா லாஜிக் பேஸ் பண்ண, சும்மா ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ண சம், ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து த சார்ஜ் ஃப்ளோவிங் த்ரூ அ ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் வேரிஸ் வித் டைம் டி அஸ் Q ஈக்குவல்ஸ் AT மைனஸ் BT ஸ்கொயர், ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ஜ் டிபெண்ட் பண்ணி எனக்கு டயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சார்ஜ் எப்படி இருக்குது, Qவுக்கும் டயத்துக்குள்ள ரிலேஷன் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஓகே. வேறு A and B ஆர் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஃபைன். நான் இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா த டோட்டல் ஹீட் ப்ரொடியூஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஆரில் எனக்கு எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஒர்க் டன், ஹீட் ப்ரொடியூஸ்ட், எனர்ஜி ப்ரொடியூஸ்ட், இந்த மாதிரி எது கேட்டாலுமே நம்ம வந்து
விஐடி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். வோல்டேஜ் இல்ல அப்படின்னா I2RT அந்த ஃபார்முலா வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ரைட்? ஸோ, அப்ப இங்க வந்து எனக்கு பார்த்தாலே தெரியுது Q வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணி dQ/dt வந்து நம்ம வந்து பண்ணி I என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரண்ட் என்னங்கிறத. ரைட்? அப்ப கரண்ட் என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்ப I2RTல போட்டு இன்கேஸ் இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். அப்ப I2RDTன்னு போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ரைட்? ஃபைன். ஸோ, அப்ப இந்த சம்ல எனக்கு வந்து I தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேர்ஃபோர் கியூபை வச்சு நம்ம வந்து I ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். AT மைனஸ் BT ஸ்கொயர் இஸ் மை Q. இதுலேருந்து எனக்கு I ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா I ஈக்குவல்ஸ் dQ டிவைடட் பை dt. ரைட்? அப்போ மேலே உள்ள இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ATயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வில் கெட் A மைனஸ் BT ஸ்கொயர். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 2BT. ரைட்? இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கரண்ட் ஃப்ளோ வந்து ஒவ்வொரு இன்டர்வல்லையும் அந்த வயர் வழியாக எனக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு என்ன கிடச்சிடணும் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடணும். ரைட்? அப்போ ஹீட் ப்ரொடியூஸ்டுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், வோல்டேஜ். பிகாஸ் வோல்டேஜை பற்றி எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ ஐயும் ஆரும் ரிலேட் ஆகிற மாதிரி எனக்கு இருக்க போகிற ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்னென்னா I2R dt. ரைட்? நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம்ல, தேர்ஃபோர் dt. இங்கே வந்து இன்டகிரேட் பண்ணியாச்சு, 0 to h dHன்னு போட்டு இன்டகிரேட் பண்ணியாச்சு, விச் இஸ் லைக் ஹீட் ப்ரொடியூஸ்ட். ஃபைன். சி ஆருங்கிறதும் இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. தேர்ஃபோர் I2R தான் பெஸ்ட்டு ஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ வந்து நான் வந்து இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது எப்படி? ஃபர்ஸ்ட் டைமில் நெகட்டிவ் வந்து பாசிபிளே கிடையாது. அப்போ 0 ஸ்டார்டிங் டைம் இஸ் லைக் 0. ஃபைனல் டைம் வந்து எனக்கு வந்து எப்போ வந்துருக்கணும்? அந்த வயர் வழியாக எப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிறது ஃபுல்லாக நின்றுச்சோ அதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ கிடையாது. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. அப்போ ஃபைனல் டைம் வந்து கரண்ட் ஃப்ளோ ஹேஸ் டு பி 0. அப்போ கரண்ட் 0வாக இருக்கும்போது எனக்கு ஃபைனல் டைம் என்னென்னு கிடச்சிரும். ரைட்? அதனால மேலே உள்ள இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஐக்கு வந்து 0 பண்ணிடலாம். ஸோ அப்போ when current was equal to 0 எனக்கு டைம் என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A minus 2BT. ரைட்? இதை இப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா I'll get the T. ரைட்? இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும்? T will be equal to A divided by 2B. கரெக்ட்? அப்போ வந்து ஃபைனல் டைம் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா it will be equal to A divided by 2B. காட் இட்? ஸோ அப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? ஐக்கு பதிலாக இந்த லிமிட் இதை எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A minus 2BTங்கிறது உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஆருங்கிறது கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாதுல அந்த வயரில். தேர்ஃபோர் இப்போ ஜஸ்ட் இன்டகிரேஷன் பண்ணோன்னா I'll get the answer. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? இன்டகிரல் 0 to A divided by 2B. Okay, so instead of I'll substitute A minus 2BT the whole square. R வந்து நம்ம காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். அப்போ R வந்து வெளியில் வந்துடும். and then you'll have like dt. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ அப்போ இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? you will have A square plus 4B square T square. கரெக்ட்? A square plus B square minus 2AB. 4B square T square, right? Minus 2AB. 2AB அப்படின்னா 4ABT. ABT. ரைட்? ஸோ இது ஒரு டேர்ம் இருக்க போது இதோட நம்ம டிடி வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ அப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லிமிட்டை போட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா அது கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ ஹைட் ஹெச் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதிட வேண்டியதான். இந்த டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா A ஸ்கொயர். அப்போ A ஸ்கொயர் டிடி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா A ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் வில் ஹேவ் லைக் A ஸ்கொயர் டி. ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் டன். அடுத்தது வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி யூல் ஹேவ் லைக் 4B ஸ்கொயர். அது வந்து கான்ஸ்டன்ட். டி மட்டும் இன்டெகிரேட் ஆகுது அப்படின்னா T கியூப் டிவைடட் பை 3. ஓகே, மைனஸ் 4AB. டீயை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா T ஸ்கொயர் பை 2. காட் இட்? அப்புறம் 0 லோயர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா A டிவைடட் பை 2Bன்னு இருந்திருக்கணும். ஓகே, சரி, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். லோயர் லிமிட் வந்து எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 0. ரைட்? டீக்கு வந்து இங்கே 0, இங்கே 0னால இங்கே 0. அப்பர் லிமிட் தான் இங்கே வந்து எனக்கு வந்து முக்கியம்.
ஸோ இந்த இதில் வந்து இந்த கேபிட்டல் ஆர் விட்ருக்கோம்ல, அப்போ வெளியில் வந்து ஃபேக்டர் அவுட் பண்ண கேபிட்டல் ஆர் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அப்பர் லிமிட்டை மட்டும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா எனக்கு வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வில் ஹேவ் லைக் ஆர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், ஏ ஸ்கொயர், டீக்கு பதிலாக ஏ டிவைடட் பை 2b. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், ஏ கியூப் டிவைடட் பை 2b. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்த டேர்ம் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும்னா அப்படின்னா 4b ஸ்கொயர் டி கியூப், ரைட். ஸோ அப்போ டி கியூப் அப்படின்னா நியூமரேட்டரில் யூல் ஹேவ் லைக் ஏ கியூப் டிவைடட் பை 3 into 2b the whole cube, right. அப்போ 2b the whole cube அப்படின்னா 8b cube. ஃபைன். நெகட்டிவ் ஆஃப் அப்பர் லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 4ab. டி ஸ்கொயர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் ஏ ஸ்கொயர், ரைட். இல்லைன்னா முன்னாடி உள்ளதுலேயே மாற்றிட வேண்டியதான். 4a cube b, got it. Yeah, 4a cube b divided by 2 into 2b the whole square, right. அப்போ 2b the whole square அப்படிங்கிறது வந்து 4b square. 4b square. Yeah. இப்போ ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு சேமாக இருக்க டேர்ம்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், ஸோ யூ ஹேவ் லைக் பி கியூப்னு வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த பி கியூப் வந்து கேன்சல் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே உள்ள பி ஸ்கொயரும் கீழே வந்து ஒரு பி மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ 4, இங்கே வந்து 4ம் இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் லைக் 2, கரெக்ட். யா. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஏக்யூபி, இங்கேயும் வந்து எனக்கு ஏக்யூபி தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு வந்து ஏக்யூபி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து 4 வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். அப்புறம் வந்து இது நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பியும் இட் வில் கெட் கேன்சல், ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து வில் ஹேவ் லைக் ஏ கியூப் டிவைடட் பை பி, ரைட். ஃபைன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து எல்லா டேர்ம்லேயுமே எனக்கு வந்து எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னா ஏ கியூப் பி வந்து காமனாக இருக்குது, ரைட். அப்போ ஆர் இன்ட்டு ஏ கியூப் டிவைடட் பை பி, அதை வந்து ஜஸ்ட் வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் யூ ஹேவ் லைக் 1/2. அடுத்த டேர்மில் யூ ஹேவ் லைக் 1/6 ப்ளஸ் 1 divided by 6 negative of, இங்கே வந்து இட்ஸ் லைக் 1/2, ரைட். யூ ஹேவ் லைக் 1/2, got it. அப்போ இங்கே வந்து இது ரெண்டும் ப்ளஸும் மைனஸும் இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஐம் ஜஸ்ட் லெஃப்ட் வித் 1/6, ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா a cube r divided by 6b. a cube r divided by 6b. The answer here is option 3, right. சி, இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது, ரைட். ஸோ இந்த சம்மில் வந்து எது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும் அப்படின்னா சால்விங் தான் கொஞ்சம் வந்து பெருசு. மற்றதெல்லாம் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அவங்க கியூங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை டைம் இன்டர்வல், இல்லைனா சேஞ்ச் இன் சார்ஜ் இன் த டைம் டிவைடட் பை த டைம் இன்டர்வல் வந்து எனக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா கரண்ட் வந்து கொடுத்துரும், which is dq divided by dt. நம்ம போட்டுட்டு ஐ என்னங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். ஐ ஸ்கொயர் ஆர் டிடியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. அப்போ டைத்தை பொறுத்து எனக்கு வந்து நான் லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். டைம் வந்து இனிஷியல் ஆப்வியஸாக எப்போவுமே 0 தான். அப்போ ஃபைனல் டைம் என்னவாக இருந்திருக்கணும், மேலே கொடுத்துருக்கிறத பார்த்தம்போது எப்போ கரண்ட் 0 ஆகுதோ அதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடாது. அப்போ அந்த டைம் வந்து வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து தட் ஷுட் பி த டெட் டைம், ரைட். அதான் ஃபைனல் டைமாக இருக்க போது. அப்போ அந்த ஃபைனல் டைத்தை நம்ம வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஹீட் ப்ரொடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிடும், ரைட். ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, யூ ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மும் ஹீட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 cities are 150 kilometers apart, right. ஸோ அப்போ அந்த 2 சிட்டி இருக்குது. 2 சிட்டிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் லைக் 150 kilometers. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பவர் இஸ் சென்ட் ஃப்ரம் ஒன் சிட்டி டு அனதர் சிட்டி. ஸோ ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து நம்ம வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ண போகிறோம். எதில் அப்படின்னா காப்பர் வயரில். ஃபைன். த ஃபால் ஆஃப் பொட்டென்ஷியல் பெர் கிலோமீட்டர் இஸ் 8 volt. அப்போ வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு எனக்கு அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ தூரம் வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்க போகுது அப்படின்னா 8 volt அந்த வயரில். ஃபைன், காட் இட். நான் என்ன
வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் பர் கிலோமீட்டர் 0.5 ஓம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார் 1 கிலோமீட்டர் ஆஃப் த வயர் வந்து இட் இஸ் லைக் 0.5 ஓம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, த பவர் லாஸ் இன் த வயர். அப்போ ஹீட் லாஸ் எவ்வளோ இருக்கணும் அந்த வயரில் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ வந்து ஹீட் லாஸ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா எனக்கு தெரியும். P = V²/R. ஏன்னா இங்கே வந்து வோல்டேஜும் எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இந்த 2 காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எது எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து V²/R யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும், ரைட்? ஸோ கரெக்டாக திருப்பி கண்டுபிடிச்சி திருப்பி வர தேவையில்ல. ஸோ யூல் ஹேவ் லைக் V²/R. அதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வோல்டேஜும் இந்த ஆரையும் நம்ம கன்சிடர் பண்ணி நான் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா 1 கிலோமீட்டருக்கு எனக்கு வந்து எவ்வளோ பவர் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அப்போ 1 கிலோமீட்டருக்கு எனக்கு என்ன பவர் லாஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ஈச் 1 கிலோமீட்டர்ஸில் எனக்கு வந்து பவர் லாஸ் வந்து இருக்க போகுது, ரைட்? அப்போ இன்ட்டு 150 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா I'll get the net power loss, ஓகே? ஸோ டோட்டலாக 150 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த வயரில் எனக்கு எவ்வளோ பவர் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? ஓகே, ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான். நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து P = V²/R, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் 1 கிலோமீட்டர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து வீக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 8 × 8 டிவைடட் பை which is like 0.5, ரைட்? அப்போ 0.5 வந்து நான் வந்து 1/2ன்னு போடலாம். ஸோ அப்போ இன்ட்டு 2ன்னு நியூமரேட்டரில் வந்துட போகுது, ரைட்? ஸோ அப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் லைக் சம்திங் லைக் திஸ். இது இஸ் 64 × 2. ஓகே, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததில் வந்து நம்ம வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 2 சிட்டிஸ் which is at a distance of 150 kilometers, ரைட்? அப்போ அந்த பவர் வந்து எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பவர் ஃபார் 150 கிலோமீட்டர், ரைட்? அப்போ 150 கிலோமீட்டர் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் இன்ட்டு 150 ஆப்வியஸ், ரைட்? ஸோ இன்ட்டு 150 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ அப்போ இன்ட்டு 150 அப்படின்னா if I do the multiplication you'll have like 64 × 300, ரைட்? அப்போ 64 × 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 12, 1, 18, 192, ரைட்? ஸோ you will have 19200 kilometers. I mean like watts. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ பவர் லாஸ் வந்து இருந்திருக்க போகுது அப்படின்னா 19,200 வாட்ஸ் வந்து பவர் லாஸ் வந்து இருக்க போகுது. ஃபைன். ஸோ ஆப்ஷனில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிலோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டெசிமல் பிளேசஸை முன்னாடி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா I'll get it. ஸோ you'll have like 19.2 கிலோவாட். அதான் என்னோட ஆன்சர், ரைட்? ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2. ஃபைன். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து இஃப் வோல்டேஜ் அக்ராஸ் அ பல்ப் rated 220 volt, ஓகே? ஸோ வோல்டேஜ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 220 வோல்ட் பல்ப். அதோட பவர் வந்து இட் இஸ் லைக் 100 வாட், ரைட்? ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ட்ராப்ஸ் பை 2.5% ஆஃப் இட்ஸ் ரேட்டட் வேல்யூ, ரைட்? ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஃபைன், விச் மீன்ஸ் நம்ம வந்து அந்த பல்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் போது 220 வோல்ட்டுக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணல. நம்ம வந்து அந்த வோல்டேஜ் வந்து எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா 220ல் 2.5% வந்து டிக்ரீஸ் ஆக போகுது, ரைட்? So find the percentage of the rated value by which the power would decreases. அப்போ எவ்வளோ தூரம் எனக்கு வந்து பவர் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ இங்கே வந்து வோல்டேஜில் எவ்வளோ தூரம் டிக்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பவரில் எவ்வளோ தூரம் டெக்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ இந்த பவரும் வோல்டேஜும் ரிலேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் வந்து P = V²/R, ரைட்? இங்கே கரண்ட்டை பற்றி எதுவுமே கொடுக்கல. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் பல்ப் வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? நீங்கள் என்ன வோல்டேஜில் கனெக்ட் பண்ணாலும் பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ இங்கே பவருங்கிற ஒரு பேராமீட்டர் வந்து வேரியபிள், அதே மாதிரி வோல்டேஜும் வேரியபிள், ரைட்? ஸோ இங்கே வந்து எனக்கு எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா 2.5% வந்து எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் பவர் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேஞ்ச் இன் P டிவைடட் பை ஒரிஜினல் P, ரைட்? ஸோ ΔP/P என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைன். இந்த மாதிரி சம் வந்தாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது அப்படியே நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம்ல, அந்த ஃபார்ம்லாம் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணோம், ரைட்? ஸோ இதே பேட்டர்ன் சம் வந்து நிறையா சாப்டரில் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ டவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்மால் சேஞ்ச் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட்? அப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வோல்டேஜ் வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்க போது எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்மால் சேஞ்சஸ் எல்லாம் நான் மேக் பண்ணும்போது நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸில் எப்படி நான் அப்ராக்சிமேட் பண்ணணும் அந்த ட்ரிக்கை ஸ்ட்ரைட்டாகவே இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. ஸோ யூல் ஹேவ் ΔP/P which is equal to
V தான் இங்கே வந்து வேரியபிள். அப்போ எவ்வளோ V இருக்குன்னா 2V வந்து இருக்க போகுது V ஸ்கொயர்னால. ஸோ யூல் ஹேவ் லைக் 2 del V by Vன்னு எனக்கு வந்து கிடைக்க போகுது. ஃபைன். ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா பர்சன்டேஜ் ட்ராப் இந்த வோல்டேஜ் வந்து தே ஹவ் கிவன் மீ விச் மீன்ஸ் del V by V into 100 என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ into 100 அப்படின்னா இட் இஸ் லைக் into 100. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் லைக் into 100 ரைட். ஸோ ரெண்டு சைடும் நம்ம வந்து பர்சன்டேஜ் எரர் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ del V by V into 100 is equal to 2.5% ரைட். ஸோ அப்போ 2 into 2.5% ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு பர்சன்டேஜில் பவர் லாஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 5%. ஃபைன். Therefore, the answer here is 5%, right? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இந்த 110, 220 வோல்ட் 100 வாட்ஸ் இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தேவைப்படவே படாது. ஸ்ட்ரைட்டாகவே 2.5% இங்கே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு பவரில் எப்படி சேஞ்ச் ஆகணும்? ஸோ வோல்டேஜும் பவரும் V²/R அந்த ஃபார்முலாவில் ரிலேட் ஆகிருக்கு. ஸோ ஒன் ஸ்மால் சேஞ்ச் இஸ் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஸ்கொயரில் பவர்ஸில் ரிலேட் ஆகிருக்கு, இல்லைனா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்குது அப்படின்னா அதே டேர்மை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிகிட்டே வருவோம் ரிலேட்டிவ் எரர்ஸை, ரைட்? ஸோ அந்த மாதிரி இதை சால்வ் பண்ணோம். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம் வந்து தெர்மோடைனமிக்ஸையும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ இந்த ரெண்டு சாப்டரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சம், ரைட்? ஸோ ஈஸியான சம் தான், என்னென்னு பார்க்கலாம். An electric kettle takes 4 ampere current at 220 volt. ரைட். ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து as usual it is 220 volt. அந்த கெட்டிலில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க which is like 4 ampere. ஃபைன். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா how much time will it take to boil 1 kg of water from temperature 20 degree Celsius. அப்போ 20 degree Celsiusலேருந்து உள்ளே இருக்க போகிற தண்ணியை வந்து நான் ஹீட் பண்ணணும், ரைட்? பாயில் பண்ணணும். அப்போ பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எடுத்துக்க போகிற வாட்டர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 kg, ரைட்? ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து as usual இட்ஸ் இஸ் லைக் 100 degree Celsius, ரைட்? ஸோ அப்போ இங்கே நான் எவ்வளோ ஹீட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருந்த ஒன்று தெரியணும். del Q heat input வந்து it will be equal to for a liquid or solid நம்ம ஸ்ட்ரைட்டாகவே del Q வந்து ஒன்றே ஒன்று தான் which is like mc del T. கரெக்ட். அப்போ இங்கே வந்து மாஸை வந்து நம்ம வந்து என்னென்னா 1 kg ஸ்ட்ரைட்டாகவே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் which is like equal to 1. வாட்டரை வச்சு தான் நம்ம பேஸாக வச்சு தான் இந்த ஃபார்முலாவே செட் பண்ணிட்டு வருவோம். ஸோ C will be equal to 1. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 100 - 20, ரைட்? ஸோ இதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருந்தது தெரியணும். இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஆன்சர் வந்து கேலரிஸில் இருக்கும், அதை நம்ம ஜூல்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு mc del Tல கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எம்முக்கு பதிலாக நான் வந்து 1 kg சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். C வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எனக்கு எவ்வளோவா இருந்திருக்கணும் அப்படின்னா இட் இஸ் லைக் 100 - 20 which will be 80. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா 80 கிலோ கேலரிஸ்னு வரப்போகுது, ரைட்? ஏன்னா கேஜியில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டெடியூஸ் பண்ணும்போது நான் வந்து எல்லாமே கிராமில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்திருப்பேன். அப்படின்னா கேலரிஸ் வந்து எனக்கு கிடைக்கும். பட் இந்த சிச்சுவேஷனில் நம்ம கேஜின்னு போட்டிருக்கோம்ல, ஸோ யூல் ஹேவ் கிலோ கேலரிஸ் இல்லைனா இன்டூ 10⁻³ கேலரிஸ்னு வரப்போகுது, ரைட்? அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 10⁻³ வந்து இந்த கேலரிஸ் வந்து நான் ஜூலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், ரைட்? அப்போ யூல் ஹேவ் 80 × 10⁻³ திஸ் இஸ் as usual. ஜூலுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா 4.2ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான், ரைட்? இப்போ வந்து நம்ம 1 kg ஆஃப் வாட்டரை பாயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவை அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டேன். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ del Qக்கு பதிலாக நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டும் வோல்டேஜும் ரிலேட் பண்ணுற மாதிரி போடணும், ரைட்? ஸோ அப்போ ஹீட் ப்ரொடியூஸ்டு வந்து நான் ரிலேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், VIT வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம் வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ டைம் வந்து பாஸ் ஆகிருந்தால் எனக்கு இந்த அளவு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ திஸ் ஹீட் இஸ் சஃபிஷியன்ட் டு பாயில் 1 kg ஆஃப் வாட்டர் ஃப்ரம் 20 degree Celsius, ரைட்? ஸோ அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் வந்து என்ன போடுற மாதிரி இருக்கணும், VIT இதால் தான் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ விக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 220 volt இன்ட்டு கரண்ட்டுக்கு பதிலாக 4 இன்ட்டு த டைம் T, ரைட்? இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டைம் T தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டினாமினேட்டரில் யூ வில் ஹேவ் 220 × 4.
ரைட். இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் வந்து கிடச்சிரும். ஸோ டைம் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா இன் செகண்ட்ஸில் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ் கொண்டு வந்தாச்சு. மேலே வந்து ஜூல், கீழே வோல்டேஜ், கரண்ட், ரைட். அப்போ கண்டிப்பாக டைம் வந்து செகண்ட்ஸில் கிடைக்கும். இங்கே நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 60 வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா யூல் கெட் த ஆன்சர் இன் மினிட்ஸ், ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 60 வரணும். அப்போ தான் எனக்கு வந்து மினிட்ஸில் வந்து ஆன்சர் கிடைக்கும், ரைட். ஸோ புரியணும். இப்போ ஜஸ்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே, ஃபைன். ஸோ லெட்ஸ் டூ த சால்விங் ஸ்டப். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 0 zeros இட் கெட் கேன்சல்ட். அதுக்கப்புறம் ஸோ 22 4.2 இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் லைக் 2.1, கரெக்ட். ஸோ 22 வந்து வில் கெட் லைக் 11. ஸோ இப்போ 62.1 வந்து கேன்சல் அவுட் ஆகும்ல. ஸோ 60ல் வந்து ஒரு 0 வந்து இங்கேருந்து கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு வில் ஹேவ் லைக் 10/2 நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ 6ம் 2.1 கேன்சல் அவுட் ஆகுது. இன் 3 டேபிளில் போகுது அப்படின்னா வில் ஹேவ் லைக் 0.7. ஸோ வில் ஹேவ் லைக் 2, ரைட். ஸோ ஒரு தடவை கீழே எழுதிடுவோம். லெட்ஸ் புட் இட். யூ ஹேவ் 8 into 10/2 into 0.7, ரைட். அப்போ 0.7 வந்து நம்ம வந்து எப்படி எழுதிடலாம் அப்படின்னா 7 into 10ன்னு எழுதிடுவோம், ஃபைன். ஸோ 0.7க்கு பதிலாக வில் ஹேவ் லைக் 7 into 10 divided by 11 into 4 into 2. ஓகே. ஸோ லெஃப்ட் ஓவர் கேன்சலிங் வந்து பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணும்போது ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகும். ஃபுல்லாக 4 into 2 8 அது வந்து கேன்சல் அவுட் ஆகிற போகுது. தென் யூ ஹேவ் லைக் 7 into 10 70 divided by 11 தான் எனக்கு வந்து வரப்போகுது, ரைட். அப்போ 70 divided by 11 அப்படின்னா யூ ஹேவ் லைக் சம்திங் லைக் 6 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் வந்து வரப்போகுது, ரைட். ஏன்னா 66க்கு வந்து 6 வந்து வந்திருக்க போகுது. அப்போ 6.3 6.4 அந்த மாதிரி வரணும், ரைட். ஸோ 6.3 ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா யூ கெட் த ஆன்சர் டு பி லைக் 6.3 which is my answer, ரைட். ஸோ இது வந்து சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து del Q ஈக்குவல்ஸ் MC del T அதில் நம்ம சால்வ் பண்ணோம். எனக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து கேலரிஸில் வந்து இருக்க போது. அப்போ நம்ம ஜூலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐ யூனிட்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உள்ளே நான் வந்து கரண்ட் தான் சப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ கரண்ட்டும் இங்கே வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஸ்ட்ரைட் அவே VIT நான் யூஸ் பண்ணி நான் டைம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ரைட். டவுட் இருக்கக்கூடாது. ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் பேசிக்கான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A 5 ampere fuse wire can withstand a maximum power of 1 watt, okay. ஸோ இப்போ 1 watt தான் அதிகமான இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஃபியூஸ் ஆகிடும். இந்த சர்க்யூட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபியூஸ் வயர் இஸ். ஸோ அப்போ அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கேட்குறாங்க, ஓகே. ஸோ அப்போ இது ஸ்ட்ரைட்டாகவே அவங்க எதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பவர் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே எதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஐயையும் ஆரையும் தான் ரிலேட் பண்ணோம், ஓகே. ஸோ அப்போ பவர் ஈக்குவல்ஸ் I²R. இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா பவர் வந்து which is equal to 1 watt. ஐ வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5. அப்போ 5² will be like 25 into R. இங்கே நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட். அப்போ R will be equal to 1 divided by 25. Got it. ஸோ அப்போ 1 divided by 25 அப்படின்னா ஸோ இதை 4 divided by 100ன்னு போடலாம். ஸோ அப்போ 4 divided by 100 அப்படின்னா that will be like 0.04 ohm, ஓகே. ஸோ இப்போ 0.04 ohm அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட். இந்த சம்லாம் ஈஸியான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு, ரைட். ஸோ இந்த சம்மும் சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். இன் இந்தியா எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைட் ஃபார் டொமஸ்டிக் யூஸ் அட் 220 volt, ஓகே. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து அஸ் யூஷுவல் நம்ம டொமஸ்டிக் சப்ளை வந்து என்னென்னா லைனில் வந்து இட் இஸ் லைக் 220 volt, ஃபைன். இட் இஸ் சப்ளைட் அட் 110 volt இன் USA. ஸோ யூஎஸ்ஏயில் வந்து எனக்கு வந்து 110 volt வந்து இருக்க போகுது, ஃபைன். ஸோ இதோட ஹாஃப் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ 60 watt பல்ப் ஃபார் யூஸ் இன் இந்தியா இஸ் கேபிட்டல் R. அப்போ 60 watt ப்ரொடியூஸ் பண்ண போகிற பல்பு வந்து இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் R வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். அப்போ 60 watt அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 60 joules ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், ரைட். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ 60 watt பல்ப் ஃபார் யூஸ் இன் USA வில் பி. அப்போ யூஎஸ்ஏயில் வந்து எனக்கு வந்து
60 வாட் பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2லையுமே எனக்கு வந்து எது சேமாக இருக்குது அப்படின்னா, எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க போகிற பல்ப் வந்து 220 வோல்ட்டுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதே இது வந்து யூஎஸ்ஏல இருக்க போகிறது வந்து 110 வோல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னா, யூஎஸ்ஏல அதே மாதிரி பல்பு, அதே எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற பல்பு வந்து நான் டிசைன் பண்ணணும்னா, நான் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாகவே P = V² டிவைடட் பை R. ஃபைன். ஸோ அப்போ 2 சிச்சுவேஷன்லையும் இந்தியான்னு வச்சுக்குவோம், யூஎஸ்ஏ வந்து யூன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ அப்போ யூஎஸ்ஏக்கு வந்து எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா, V² டிவைடட் பை R. 2க்குமே எனக்கு வந்து எது வந்து சேம் அப்படின்னா, பவர் வந்து சேம். இந்தியாவில் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமோ, சேம் பவர் தான் நான் வந்து யூஎஸ்ஏலையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் 60/60. அப்போ வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து Vக்கு பதிலாக இங்கே வந்து 220 வோல்ட் வந்து என்னால் போட முடியும். இங்கே வந்து நான் 110 வந்து போடுவேன். ஸோ இங்கே ஆர் தான் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. எனக்கு வந்து இந்தியாவில் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்ட்ரெயிட்டாகவே அதை யூஸ் பண்ணிட வேண்டியதான். எது வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, இங்கே ஆர் டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். ரைட். ஸோ அப்போ ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ரைட். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து வில் ஹேவ் லைக் 220 the whole square, right? So, 220 into 220 which is equal to 110 into 110 divided by, you'll have like R. இங்கே வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, you have R dash, right? அப்போ R dash தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 220 110. ஸோ you'll have like 2 and then இங்கே வந்து எனக்கு ஒரு 2 வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ அப்படியே ஜஸ்ட்டு நம்ம இதை cross multiply பண்ணுறோம் அப்படின்னா, you will get R dash which is equal to R divided by 4, right? ஸோ அப்போ நான் இங்கே வந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா, ஆப்வியஸாக எனக்கு வந்து யூஎஸ்ஏல நான் வந்து டிசைன் பண்ண போகிறதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா நிறைய கரண்ட் அது அலோவ் பண்ணும் பாஸ் பண்ணுறதுக்கு, ரைட்? பிகாஸ் வோல்டேஜ் வந்து கம்மி. அப்போ டேலி பண்ணுற அளவு கரண்ட் வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ப்ரொபோஷனலாக கம்மியாக இருக்க போகுது, ரைட்? ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3. ஃபைன். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம். இந்த சம்மில் எதுலேயுமே டவுட் இருக்கக்கூடாது. ஃபைன். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ஒரு 20 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யூ நீட் அரௌண்ட் லைக் 5 to 6 செஷன்ஸ் இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் செஷனில் வந்து வி வில் டூ காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் பேஸ் பண்ணது, மற்ற இந்த பவர் பேஸ் பண்ண சம்ஸ் என்ன நம்ம விட்டுருக்கோம் அதெல்லாமே வந்து வி வில் டூ இட் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே. ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.